மாங்குடி இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஐயா இதை சொல்லிட்டு அடுத்து இன்னொன்று இருக்கு. இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு. இதையும் சேர்த்து சொல்லு. ஒண்ணுதான் சின்ன 4 நிமிஷமா ஒன்ன வாசிக்குது. மாண்புமிகு உறுப்பினர் மாங்குடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை தங்களை வணங்குகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும் முதலமைச்சராக நமது மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார். அதனால்தான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் கேட்கிறார்கள் என்று ஏற்கனவே கூறினார்கள். இது உண்மை. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கேற்ப மாண்புமிகு முதலமைச்சர் மனதை தட்டுகிறோம். திறக்கிறது. கை நிறைய தனது பொற்கரங்களால் அள்ளித்தந்து அதையும் தொடங்கி வைக்கின்றார். ஏனென்றால் எனது தொகுதியில் அது போன்று நடந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது காரைக்குடி சட்டமன்ற தொகுதி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று அது காரைக்குடியில் கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தலைமை நிலைய அலுவலகங்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருப்பதால் சுற்றுலா பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அரசு துறை முக்கிய அதிகாரிகள், முக்கிய விருந்தினர்கள் வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இங்கு ஏற்கனவே 2 அறைகள் கொண்ட அரசு பொதுப்பணித்துறை விருந்தினர் மாளிகை பழமையானதாக இருக்கின்றது. அது போதுமானதாக இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்தால் கூட, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் உயரதிகள் வந்தால் கூட இங்கே தங்கி செல்வதற்கு போதுமான அறைகள் இல்லை. ஆகவே 10 அறைகளுக்கு மேற்பட்ட விருந்தினர் மாளிகை அமைத்து தந்து அந்த பகுதியில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொண்டு, மேலும் எனது சட்டமன்றத்திற்கு உட்பட்ட மாங்குடி இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஐயா இதை சொல்லிட்டு அடுத்து இன்னொன்று இருக்கு. இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு. இதையும் சேர்த்து சொல்லு. ஒண்ணுதான் சின்ன 4 நிமிஷமா ஒன்ன வாசிக்குது. பேசுங்க. எனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவகோட்டை ஒன்றியம் திருவேகம்புத்தூர் ஊராட்சி திருவேகம்புத்தூரில் கடந்த 1962ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அரசு விருந்தினர் மாளிகை ஓட்டு கட்டிடமாக இருந்து தற்பொழுது முற்றிலும் சிதிலமடைந்துள்ளது. பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் அதையும் புதிதாக 3 அறைகளுடன் கூடிய அரசு விருந்தினர் மாளிகை அமைத்து தர முடியுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, அவரே ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதனால் அது இப்பொழுது மாநகராட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அங்கே அவசியம் ஏற்படுகிற பொழுது மாவட்ட ஆட்சியர்களுடன் கலந்து பேசி அங்கே இந்த சுற்றுலா மாலை கட்டுவதற்கு இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.